தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் சந்தித்து வருகிறார். அது குறித்த கூடுதல் தகவல்களை நம்ம செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த சந்திப்பு எங்கு நடைபெறுகிறது? இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? மும்தாஜ், தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. தேமுதிகவின் தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பில் தேமுதிகவின் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக திருநாவுக்கரசர் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு கட்சியினுடைய அரசியல் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்து வருகிறார். ஏற்கனவே திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து அவர் பேசி வருகிறார். அதே போன்று இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் சூழல் குறித்து பேச இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கட்சியினர் தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசப்படலாம். அதே போன்று நாளை தமிழகம் முழுவதும் விவசாயிகளும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் ரயில் மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து 48 மணி நேரம் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். எனவே விவசாயிகளுடைய இந்த பிரச்சனை குறித்தும் ரயில் மறியல் போராட்டங்கள் நிலவரம் குறித்தும் பேசப்படலாம் என்று தெரிகிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்தும் சந்தித்து சென்றிருக்கிறார். எனவே இது குறித்த நிலவரங்கள் குறித்தும் பேசப்படலாம் என்று தகவல்கள் தெரிகிறது. மும்தாஜ். ராஜ்குமார், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு கூட்டணி கட்சியான திமுக எப்படி பார்க்கிறது, இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விஜயகாந்த் திருநாவுக்கரசர் இடையிலான சந்திப்பை திமுக எப்படி பார்க்கிறது? திமுகவை பொறுத்தவரை இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏனால் கடந்த மாதம் பொறுப்பேற்ற திருநாவுக்கரசர் அனைத்து கட்சி தலைவர்களோடும் குறிப்பாக சந்தித்து பேசி வருகிறார். முதல் கட்டமாக இடதுசாரி கட்சிகளை, திமுக தலைவர்களை சந்தித்த பிறகு இடதுசாரி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து பேசினார். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கூடிய ஜி. ராமகிருஷ்ணன், அதே போல இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் முத்தரசன், அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளான மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர்களான முறையே காதர் மொய்தீன் மற்றும் ஜவஹர்லா ஆகிய தலைவர்களையும் அவருடைய கட்சி அலுவலகங்களுக்கே சென்று பார்த்து வந்தார். குறிப்பாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனையும் அவருடைய வீட்டிலே போய் பார்த்தார். அந்த அடிப்படையில் இந்த சந்திப்புகளை எல்லாம் திமுக ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இருந்தாலும் இதில் அரசியல் இல்லாமல் இல்லை என்று அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே பல இடங்களில் திமுகவுடன் கருத்து வேறுபாடு செய்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக முதலமைச்சருடைய புகைப்படங்களை வெளியிட வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி சொல்லும் பொழுது அதற்கு திருநாவுக்கரசர் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை திமுகவுடன் மாறுபட்டு இருந்தார். அதே போல திமுக பொருளாளருடன் ஒரு கருத்து வேறுபாடு அவருக்கு இருந்தது. குறிப்பாக கூட்டணி என்பது ஆயுட்கால கூட்டணி இல்லை என்ற ஒரு கருத்தையும் திருநாவுக்கரசர் பேட்டி அளித்திருந்தார். அந்த அடிப்படையிலே இந்த சந்திப்புகள் எல்லாம் முக்கியமானதாகவே பார்க்கப்படும். குறிப்பாக திமுக கூட்டணிக்கு சார்ந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவுடைய கட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்கள் புறக்கணித்த நிலையில், குறிப்பாக தேமுதிகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் திமுகவில் ஐக்கியமானார்கள். குறிப்பாக சந்திரகுமார் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் திமுகவில் ஐக்கியமானார்கள். இரண்டு கட்சிகளுக்குமே கடுமையான ஒரு கருத்து சூழல் ஏற்படக்கூடிய, கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நிலையை கூட நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய தேமுதிக இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவுடைய தலைவரை அவருடைய கட்சி அலுவலகத்திற்கே சென்று பார்த்திருக்கிறார். இதிலும் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, 1 மணிக்கு அவருக்கு பார்ப்பதற்கு நேரம் வழங்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகு திருநாவுக்கரசரை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதையும் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டி இருக்கிறது.